இந்த மகிழ் முற்றத்தை இந்த பள்ளியினுடைய மிகச்சிறந்த மகிழ் முற்றமாக மாற்றுவது, ஒவ்வொரு அணியும் போட்டியிட்டு தங்களுடைய நோக்கங்களை நிறைவு செய்வதை கண்காணிப்பதில் அவர் கண்டிப்பாக சிறப்பாக செயல்படுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அவருக்கு அனைத்து கேப்டன்ஸ் மகிழ்வான இந்த காலைவட்டத்தை தெரிவித்துக் கொண்டு, மகிழ் முற்றம் மகிழ்ச்சியின் நுழைவு வாயில் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, எப்படியெல்லாம் செயல்படும், அதனுடைய நோக்கம் என்ன, அதுதான் இந்த மகிழ்முற்ற துவக்க விழாவில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. அதாவது அரசு பள்ளிகளில் முக்கியமாக ஒவ்வொருவரும் தலைமை பண்பை வளர்த்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த மகிழ்முற்றம். இதில் 5 அணிகள் உள்ளன. 5 அனைத்து மாணவர்களுக்கும் வாய்ப்பினை வழங்குவது, அடுத்ததாக தலைமைத்துவ பண்பினை வளர்ப்பது. இது எல்லாமே முக்கியமான நோக்கங்கள். அவர் தலைமை ஆசிரியர் சொன்னது போல, நான் படிக்கின்ற காலங்களில் மாதிரி பாராளுமன்றம் எப்படி எலெக்ஷன் நடக்குமோ அதே மாதிரி தேர்தலே வைப்பாங்க. வகுப்புல ஒவ்வொரு வகுப்பிலும் ஒரு பாக்ஸ் வச்சுட்டு எலெக்ஷன் நடத்துவாங்க. இப்ப இருக்கிற மாதிரி உள்துறை, வெளித்துறை, கல்வித்துறை, விளையாட்டுத்துறை, ஒவ்வொரு கிளாஸ்ல இருந்தும் ஒருத்தர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரதம மந்திரி, ஜனாதிபதி முதற்கொண்டு ஒரு மாதிரி பாராளுமன்றமே நடத்துவாங்க. அதை போலதான் இது கொண்டு வந்திருக்காங்க. இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு. இது எப்படி கட்டமைக்கிறாங்க அப்படின்னா, இந்த வகுப்பு தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இல்லையா, அவங்க ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு தடவையும் கண்டிப்பா அதை மாற்றுவாங்க. அதே போல ஒரு குழுவில் தேர்ந்தெடுத்தா 2 வருடம் அந்த குழுவில் நீங்க நீடிப்பீங்க. கண்டிப்பாக 2 வருடம் இருப்பீங்க. சப்போஸ் அந்த 2 வருடத்துக்குள்ள வேற ஒரு ஸ்கூலுக்கு போனீங்கன்னா அங்க ஒரு குழுவில் உங்க பேரை நிச்சயமா இணைப்பாங்க. இதுதான் இந்த சிஸ்டத்தினுடைய நோக்கம். அதே போல பள்ளியில நடைபெற பல்வேறு செயல்பாடுகள் இருக்கு. நம் தேசம் காப்பவர் நீங்கள், நம் தாத்தா காந்தி மாமாடேரும் தேடி செல்வீங்கள், கல்விச்சாலை தந்தவன் ஏழை தலைவன் இன்னமும் எண்ணுங்கள். கை தட்டலாரம். அடுத்த நிகழ்வாக அனைத்து ஹவுஸ் கேப்டன்களும் உறுதிமொழி, மகிழ் மன்றத்தினுடைய உறுதிமொழியை ஏற்பார்கள். நாங்கள் மாணவ தலைவர்களாக மாணவர் குழுவின் மதிப்புகளை உணர்ந்து செயல்படுவோம். கற்றலிலும் வாழ்க்கை திறன்களிலும் சிறந்து விளங்குவோம். எங்கள் சக மாணவர்களுக்கு வழிகாட்டியாகவும் முன்மாதிரியாகவும் திகழ்வோம். ஒற்றுமையுடன் செயல்பட்டு எங்கள் குழுவின் பெருமையை காப்போம் என உறுதியேற்கிறோம். அத்தகைய மட்டையில் சார்ந்த இடமுமான குறிஞ்சி ஆசிரியர் தலைவர் திருமதி ஆ சைபுனிசா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
காடுகள் நம் வாழ்விடத்தின் கடைகால்கள். நாம் தகர்த்து கொண்டிருக்கின்றோம். காடுகள் நம் உயிர்வழி சேமிப்பகங்கள், ஆனால் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். காடுகளும் காடும் சார்ந்த நிலவமான முல்லைக்குழுவின் ஆசிரியர் திரு பிரபுவுக்கு பதிலாக ரஞ்சித் சார் அவர்களை வரவேற்கிறோம். ஏறு பூட்டி ஊருக்கெல்லாம் சோறு போடும் கூட்டம், ஏனோ தெரியவில்லை உண்மையில் பலருக்கும் இல்லை நாட்டம். பூமி போர்த்திய பச்சை கம்பளங்கள், வயலும் வயலை சார்ந்த இடமுமான மருத நிலத்தின் ஆசிரியர் தலைவராக எஸ் பூபதி அவர்களை அறிமுகப்படுத்த உள்ளம் அள்ளும் முத்தும் பவளமும் மறைந்து கிடக்கும் சுரங்கம், துள்ளும் வெள்ளலைகள் இருந்து நடனம் கற்கும் பயிலரங்கம், அலையின் அழைப்பில் வானின் நிறமது கடலின் நீரில் உறங்கும், கடலும் கடலும் சார்ந்த இடமான நெய்தல் நிலத்தின் தலைவராக பிரபுவிற்கு பதிலாக சங்கரண்ணா அவர்களை அறிமுகப்படுத்துவது பெருமையடைகிறோம். பகலில் வெப்பம் இங்கே விளையாடும், இரவில் குளிர் அங்கே கூத்தாடும். இவற்றின் வயிறுகள் கள்ளிச்செடிகளையும் ஒட்டகங்களையும் மட்டுமே பிறப்பிக்கின்றன. ஒரு துளி நீரும் இங்கே மதிப்புதானே. பாலையை சோலையாக்க திரு தமிழழகன் ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றனர். குழந்தைகள் தின விழா மற்றும் மகிழ்முற்ற துவக்க விழாவிற்கு வருகை புரிந்த பிடிஏ தலைவர் அவர்களுக்கு மனதார நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். விழாவை சிறப்பாக வருவதற்குரிய வழங்கிய உதவி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக இவ்விழாவை சிறப்பாக நடத்தி முடிக்க இருந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் காத்திருந்த எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.